குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஹிடன் ட்ரூத் அபவுட் பெயின். வலியை பத்தி நமக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது மறைக்கப்பட்ட விஷயங்கள்னு சொல்லலாம், இல்லை நமக்கு தெரியாத விஷயங்கள்னு சொல்லலாம். வலின்றது நம்ம நினைச்சுக்கலாம், இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு கிள்றோம், வலி வருது, கிள்றதை எடுத்துடுறோம், வலி நின்று போயிடுது, அவ்வளோதானே வலி. டாக்டர் எதுக்கு இவ்வளோ வலியை பற்றி எதுக்கு இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணணும்? போக போக உங்களுக்கு புரியும் எவ்வளோ பெருசு வலி அப்படின்றது. பொதுவாக இந்த வலி கணக்கு 2019 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க. உலகம் பூரா மக்கள்ல எத்தனை பேர் வலியில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கணக்கெடுக்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் வந்தது. 5 பேர்ல ஒருத்தவங்களுக்கு இந்த வலி இருக்கிறதாகவும், அடல்ட்ஸ்ல 10 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு கிரானிக் பெயின்ன்றத இந்த வீடியோவில் நீங்க போக பார்ப்பீங்க. கிரானிக் பெயின் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ 5 பேர்ல ஒருத்தவங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா கணக்கெடுப்புல இது ஜியாகிரபி வைஸ் ஒரு ஊரும் ஒரு நாடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். அந்த வலியினுடைய விதம், வலியினுடைய அளவு அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாவே மாறும். பொதுவா நான் சொல்றேன், 2019 வந்த ஸ்டடி. அந்த ஸ்டடினோட லிங்க்கும் நான் போடுறேன், அதை பாருங்க. சரி, இப்போ ஒரு பேஷண்ட் நான் பத்தி சொல்றேன். அவர் பேர் இப்ப நம்ம ஒரு கேரக்டர் உருவாக்குவோம். அது பேர் என்ன? அவர் பேர் கிளம்சி குமாரன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளம்சி குமார் என்ன பண்றாரு, ஒரு 2 வீலர்ல போகும்போது ஒரு நாய் குறுக்குல வந்துருது, கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து ரிஸ்ட்ன்றது இந்த ஜாயிண்ட், ரிஸ்ட்ல அடிபட்டுருது. பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க பார்த்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க. எக்ஸ்ரே பரிசோதனை பண்ணி பார்த்ததுல மைல்டா ஒரு ஏர்லைன் கிராக் தான் சார் இருக்கு எலும்புல, அதனால கட்டு போடலாம், கட்டு போட்டு ஒரு 3-4 வாரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கிளம்சி குமார் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபேமிலியில பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும்போது சொல்றாங்க, இல்ல நம்ம இந்த இடத்துல போய் கட்டு போடுவோம், அந்த இடத்துல கட்டு போடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்துல வேற இடத்துல இன்னொரு இடத்துல போய் கட்டு போடுறாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்தர் சொல்றாரு அவர் கிளம்சி குமார் கிட்ட, சரி நம்ம இந்த ஊர்ல போய் கட்டு போடுவோம். வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லா விதமான கட்டு போட்டுட்டே இருக்காரு. அவர் என்ன பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 மாசம், அடிப்பட்ட நாள்ல இருந்து 3 மாசம் கழிச்சு வலி தாங்க முடியாம பாக்குறாரு. நான் எக்ஸ்ரே எடுக்கிறேன், எக்ஸ்ரே படம் எடுத்து பாக்குறேன். இப்போ 3 மாசம் கழிச்சு இந்த எக்ஸ்ரேல எப்படி ஃபிராக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறது. ரொட்டீனா எடுக்கிறோம். எடுத்து பார்க்கக்குள்ள எனக்கு நல்லா தெரியும் அந்த போன் பிரச்சனையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 மாசம் ஆயிடுச்சு. அதுவும் முதல்ல சொன்னது விதம் ஒரு மைல்டு கிராக் தான். எக்ஸ்ரே பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்ரேல நல்ல எலும்பு கூடிட்டு இருந்தது. ஓகே. ஆனா கிளம்சி குமார் நான் பார்க்கக்குள்ள எக்ஸ்ரேவையும் பார்த்துட்டே இருக்கிறார். என்னாச்சு அப்படின்ட்டு பதட்டமா அவர் நினைச்சுக்கிறாரு. அவருக்கு நல்லா க்ளோஸா லிசன் பண்ணுங்க, இது புரியணும். ஏன்னா வலின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாபிக் உங்களுக்கு. அவர் நினைச்சுக்கிறாரு மனசுல, அவருக்கு இப்போ இருக்கிற வலி பிராக்சர்னால அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிற 3 மாசம் கழிச்சு. ஆரம்பத்துல இருந்த வலி வேற, இப்போ இருக்கிற வலி வேற. அவர் நினைச்சது இப்போ இருக்கிற வலி ஆரம்பத்துல அந்த பிராக்சர்னால இருக்கிற வலி தான் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா அந்த பிராக்சர் வேணா வலி போயிருச்சு. அவருக்கு இப்போ இருக்கிற வலி பேரு கிரானிக் பெயின். பிராக்சர்னுடைய இது ஹீலிங் நடந்துட்ட பிறகு வர பெயின் கிரானிக் பெயின். சரி, அக்யூட் பெயின், அதாவது இதுக்கு ஆப்போசிட் எதிர்மறையா இருக்கிற பெயின் அக்யூட் பெயின் சொல்லுவோம். அக்யூட் பெயின் அப்படின்னா, இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணும்போது கிச்சன்ல கத்தியில கட் பண்ணிட்டு இருக்கிறோம். கட் பண்ணும்போது சின்னதாக கையில கட் ஆயிருது. கட்டான உடனே வலி வந்துருது. மூளை நமக்கு சொல்லுது, ஓகே கை கட் ஆயிருச்சு, ரத்தம் வருது, வலி உடனே கொடுக்குது, வலியை ரெஸ்பாண்ட் பண்ணுது. சென்சரி சிஸ்டம் சொல்லுவோம். இம்பல்ஸ் எடுத்து உடனே சொல்லுது. ஒரு 2 வாரம் மருந்துலாம் போடுறோம், இல்லை பார்த்து அதை கிளீனா வச்சுக்கிறோம். 2-3 வாரம் கழிச்சு அந்த வலி அவருக்கு மறைஞ்சிருது. புண்ணு எப்படி ஆறுதோ ஆறுன உடனே மறைஞ்சிருது. அதே மாதிரி தான் அந்த ஏர்லைன் கிராக் ஃபிராக்சர் மறைஞ்சிருக்கணும். ஆனா அந்த கிளம்சி குமாருக்கு மறையல. ஏன்னா அது கிரானிக் பெயினா மாறிட்டதுனால. சரி, அடுத்தது வரேன். இதையும் நல்லா க்ளோஸா லிசன் பண்ணுங்க. 2 உதாரணம் சொல்றேன், பெயினை பத்தி நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு 2 பார்ட்ஸா பண்ணுவோம். ஏன்னா ஒரு பார்ட்ல பண்றதுக்கு 2 or 3 பார்ட்ஸ் பண்ணுவோம். ஒரு பார்ட்ல பண்றது நம்ம டைம் பத்தாது. பெயின்ன்றது கண்ணால பார்க்க முடியாத விஷயம். இப்போ ஒரு நபர் கிளினிக்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் பாக்குறாரு அப்படின்னா, வலியோட ஒரு பேஷண்ட்டை பாக்குறாரு அப்படின்னா, அதே பேஷண்ட்டுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எந்த மாதிரி வலி வந்தாரோ அதே மாதிரி வலி இன்னைக்கு இருக்காது. அளவு சொல்றேன், வலியினுடைய அளவு வித்தியாசம் இருக்கும். இன்னும் வேற ஒரு பேஷண்ட் போனோம்னா, இப்ப கிளம்சி குமாரை விட்டுட்டு வேற ஒரு பேஷண்ட் பார்த்தோம்னா, அவங்களுக்கு வேற விதமான பெயின் இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா, எரிச்சலா இருக்குது டாக்டர் வலி அப்படின்னுவாங்க.
இன்னொன்னு குடைச்சலா இருக்குது டாக்டர் வலி, அந்த மாதிரி பிடிக்குது எனக்கு, பிடிச்சு விடுது வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மாறுது. சிவியாரிட்டி அளவு வந்து அதிகமாக குறையும் மாறுது. ஸோ வலியை பத்தி கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்வலா பேஷண்ட் இருக்கும்போது ஒரு சேரு, நீல கலர் சேர்னா பேஷண்ட்டுடைய சொந்தக்காரங்களாம் வரும்போது அவங்கள பார்த்து சொல்லுவேன். ஏன்னா கிளியரா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு நீல கலர் சேர் வந்து எல்லாரு கண்ணுக்கும் நீல கலர். ஆனா வலின்றது கண்ணுக்கு தெரியாத விஷயம். நம்ம பேஷண்ட் சொல்லும் போது கரெக்டா ஒரு பாயிண்ட் காமிக்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஒரு விரல வச்சு கரெக்டா காமிக்கணும்னு சொல்லுவேன். ரெண்டாவது, அந்த வலியை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஃப்ராங்கா அந்த வலியினுடைய அளவு, வலி எப்படி இருக்குன்றத கரெக்டா சொல்லுவேன். அப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம சக்சஸ் ஆகும். அது பேஷண்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல முதல் பாயிண்ட் இது. ரெண்டாவது, இப்போ கிரானிக் பெயின்ல இருக்கிறவங்க, இப்போ கிளம்சி குமாருக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த வீடியோ, இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய பேர் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு இதை சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய விதம் எப்படி, அவங்க அதை அவங்க எப்படி நினைக்கிறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை, என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றத நான் கண் கூட காது கொடுத்து கேட்டு ஒரு பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிருக்கேன். அதே தான் அந்த வீடியோவில் சொல்றேன். நீங்களும் அதை கேட்டு நீங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிலை நீங்க கண்டுபிடிக்கலாம். கிட்டத்தட்ட 99% என்னுடைய ஆராய்ச்சியில 99% ஆஃப் பேஷண்ட் வந்து இந்த பதில் வந்து சொன்னாங்க. அதே தான் நீங்களும் சொல்வீங்க. நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்றேன். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, கிளம்சி குமாரை எடுத்துக்கோ. அந்த கேரக்டர் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அந்த கிளம்சி குமாரை வந்து நம்ம உட்கார வச்சிடறோம். வலியை வந்து கிள்றோம் நம்ம அவருக்கு என்ன சொல்லணும்னா, கண்ணு மூடின்னு உட்காந்து இருக்கணும். நம்ம கிள்ளும் போது வலி ஆரம்பிச்சிருச்சு, ஓகே, வலி எப்போ நிறுத்துறோம் அப்படின்றத உடனே சொல்லிடணும். நான் கிள்றதை நிறுத்திட்டு உடனே எடுத்துட்டேன் அப்படின்னா அவர் வந்து உடனே சொல்லிடணும், நிறுத்திட்டீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிடணும். சரி, இப்போ நான் 10 நிமிஷமா கிள்ளிட்டு இருக்கிறேன், கண்ணு மூடின்னு உட்காந்து இருக்காரு. 10 நிமிஷம் கழிச்சு நான் கிள்றதை எடுத்துடுறேன். அவர் என்ன சொல்லுவார்? நான் ஒரு 3 செகண்ட்ஸ் கேப் விடுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இது அவர் என்ன சொல்லுவாருன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்ட், நீங்க சொன்னீங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கரெக்டாவே சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பா நம்ம கிள்றதை எடுத்துட்டீங்க டாக்டர் அப்படின்னு. ஆனா 3 மாசமா கிள்ளின்னு இருக்கிறேன். கண்ணை மூடின்னு உட்காந்து இருக்காரு 3 மாசமா. 3 மாசம் கிள்றதுக்கு 3 மாசம் அப்புறமே நான் கிள்றதை எடுத்துடுறேன். அதே கிளம்சி குமார் கிள்றது டியூரேஷன் அதிகமா போயிடுச்சுன்னா அவர் என்ன சொல்லுவாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் கேப் போடுறேன். திரும்ப யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. உடனே அவரு எடுத்துட்டீங்க டாக்டர் சொல்லிட்டு வரா, இல்ல அவர் சொல்லாம இருப்பாரு நம்ம கிள்றதை எடுத்துட்ட உடனே? கரெக்ட். இந்த டைம்ல என்ன ஆகும்னா, நான் தான் போய் அவர் கிளம்சி குமார் கிட்ட, கிளம்சி குமார் நான் கிள்றது நிறுத்திட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு நான் எழுப்பணும் அவரு. அப்படி இல்லைன்னா அவரா உணர்ந்து சொல்றதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அது வலி கொஞ்சம் பழக்கப்பட்ட வலி மாதிரி ஆயிடுது. அந்த பழக்கப்பட்ட வலி, அதாவது வலி சோர்ஸ் ஆஃப் பெயின், கிள்றதுனால தான் வலி உண்டாச்சு. ஆனா கிள்றது எடுத்துட்டு பிறகும் வலி இருக்குது அவருக்கு. அப்ப அந்த வலி எங்கேருந்து வருது? புரியுதுங்களா? அதுதான் கிரானிக் பெயின். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ரேல நான் பார்க்கக்குள்ள கிளம்சி குமார் பதட்டமா வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ராக்சர் கூட்டிட்ட பிறக்கும், எலும்பு பக்காவா கரெக்டா கூட்டிட்ட பிறக்கும் வந்திருக்கிற வழியில அவர் மாட்டினது பேர் தான் அது கிரானிக் பெயின். ஸோ இந்த கிரானிக் பெயின் டிஃபிகல்ட்டான ஒரு பெயின் மேனேஜ் பண்றதுக்கு, அதை பத்தி நான் டீட்டெயிலாக நம்ம ஒரு தடவை பார்ப்போம். இப்போ இன்னொரு இதை சொல்றேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஒரு நபர் வந்து காலில் ஒரு வண்டி ஹெவி வெஹிக்கிள் வந்து ஏறி இறங்கிடுச்சு, கால் கட்டவரல் சுத்தமாக நசுங்கிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் வந்து செப்டிக் ஆகாமல் இருந்து மேற்கொண்டு காப்பாற்றோம்னா அந்த விரல் மட்டும் நம்ம எடுக்க வேண்டியிருந்தது. அந்த கால் கட்டவரல் மட்டும் எடுத்தாச்சு. அந்த நபர் நம்ம திரும்ப அந்த ரிவ்யூ பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காலில் வலி இருக்குது டாக்டர். சரி, நான் நினைச்சேன் வலி இருக்குதுன்னு உடனே ஆப்போசிட் கால், அந்த பக்கம் இருக்கிற காலில் கட்டவரல வலிக்குது சொல்றாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் சொல்றாரு, இந்த கால் கட்டவரல் நசிங் போயிட்டு அது இல்லை இல்லையா, இப்போ அந்த கட்டவரல், அதாவது இல்லாத கட்டவரல வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? பெயின் வந்து ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி, சுவிட்ச் போட்டு லைட் எறிகிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. எப்படி ஒரு அந்த காலில் தான் கட்டவரலே இல்லையே, அந்த கட்டவரல எப்படி வலி இருக்குது? ஸோ இப்படிதான் வந்து வலி வந்து டிஃப்ரெண்டா வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ வலியை மேனேஜ் பண்றது ஒரு சிம்டமா மேனேஜ் பண்ற சிம்டம். அதாவது எப்படின்னா, ஒரு ஜுரம் அடிக்குது, ஜுரம் வந்து மலேரியாவாலேயோ இல்ல ஒரு வைரஸ் ஃபீவர்னாலேயோ இல்ல ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்னாலேயோ எதுனாலே வேணா ஜுரம் அடிக்கலாம். ஆனா அல்டிமேட்டா ஜுரம் அடிக்குது. வலி வந்து அத மாதிரி ஒரு டிசீஸ்னுடைய சிம்டமா இருக்கும்.
ஆனா இந்த கிரானிக் பெயின் வந்து இந்த வலியே ஒரு டிசீஸா மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன 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 இது, பட் டீட்டெயிலாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை நம்ம பார்ட் 2லையும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் இந்த பேசிக்கான இந்த வீடியோ போட்டிருக்குது. அப்படி நீங்க ஃபாலோ பண்ண முடியலன்னா திரும்ப போயிட்டு கொஞ்சம் க்ளோஸா லிசன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியும். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவை இதோட முடிப்போம். இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து உங்களை எழுதுங்க. நீங்க வேற கொஸ்டின்ஸ் இல்லை நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கூட எழுதுங்க. ட்ரோல் பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் அண்ட் யூ கேன் புட் யுவர் கொஸ்டின்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி போடுவோம். டோன்ட் ஃபர்கெட் டு மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உள்ள இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அன்டில் தென் நாளைக்கு நம்ம பார்ப்போம். குட் பை. பாய் பாய்.